ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய பிஜி டிஆர்பி எனப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வில் 85,000 பேர் தோல்வியடைந்திருப்பது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள 1996 முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடத்தியது. கணிதம், இயற்பியல், வேதியியல், தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 12 பாடப்பிரிவுகளுக்கான 1837 பணியிடங்களுக்கும் கணினி பயிற்றுனர், உடற்கல்வி இயக்குனர் ஆகிய பதவிகளுக்கான 159 பணியிடங்களுக்கும் உரிய ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வு இது. 20 மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே தகுதி பெற முடியும். இந்நிலையில் 2,36,000 பேர் எழுதிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வின் முடிவுகளில் கட்டாய தமிழ் பாட தேர்வில் 85,000க்கும் அதிகமான தேர்வர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றனர். இவ்வளவுக்கும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட புத்தகங்களில் இருந்துதான் தமிழ் பாட தேர்வில் பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அப்படி இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் தோல்வி அடைந்திருப்பது 2 விதமான சிக்கல்களை சுட்டிக்காட்டுகிறது. முதலாவதாக, தேர்வுகளில் பெரும்பாலானோர் ஆங்கிலம் வழி தனியார் பள்ளி ஆசிரியர்கள். இவர்களில் அதிகம் பேர் முதுநிலை கல்வியியல் பட்டங்களுடன் எம்ஃபில், PhD வரை படித்தவர்களாக கூட இருப்பார்கள். அவர்கள் தமிழர்களாக இருப்பினும் இந்த தேர்வுக்கு தயாராகும் போது தங்கள் பாடப்பிரிவுக்கு மெனக்கிடும் அளவுக்கு தமிழ் பாடத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. அலட்சியம்தான் இதற்கு முதன்மை காரணம் என கருதப்படுகிறது. பிஜி டிஆர்பி தேர்வு 3.5 மணி நேரம் தொடர்ச்சியாக நடத்தப்படுவதால் தேர்வர்களுக்கு நடைமுறை சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. முதன்மை பாடம் தொடர்பான கேள்விகளை 3.25 மணி நேரம் எழுதிவிட்டு கடைசி 15 நிமிடங்களில் தமிழ் கேள்விகளை எழுத நேரம் போதாமல் விட்டுவிடும் நிலையை பலர் எதிர்கொள்கின்றனர். எப்படி பார்த்தாலும் தாய்மொழியில் தோல்வி அடைவது இயல்பானதல்ல.